தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், இன்று தேசிய அமைப்பு செயலர் BL சந்தோஷ் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு. தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தான் அண்ணாமலை தரப்புல புகார் கூறப்பட்டதா சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தான் புகார் தரப்பட்டதா, என்ன விவரம்? பாலா, சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்துல பாஜக மூத்த தலைவர்கள், RSS மூத்த தலைவர்கள் பலரும் இன்று பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில இன்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவுல தற்போது தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக கேசவ விநாயகம் பதவி வகித்து வருகிறார். கேசவ விநாயகம் அடிப்படையில RSSல ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். பாஜகவினுடைய உட்கட்டமைப்புல அமைப்பு செயலாளர் பதவிங்கிறது மிகவும் முக்கியமானது. இந்த பதவியை நேரடியாக RSSல இருக்கக்கூடிய அமைப்பு தான் யார பாஜக அமைப்பு பொதுச் செயலாளருக்கு நியமிக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில இருக்கக்கூடியவங்க RSS இயக்கத்திற்கும் பாஜக கட்சிக்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு பதவியா இந்த பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி இருந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த கேசவ விநாயகம் அந்த பொறுப்பில் இருந்து தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். இது ஒரு அதிரடியான முடிவாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்து வந்த கேசவ விநாயகம் திடீரென அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய அதிரடி மாற்றமாகவே இருக்கிறது. பாஜகவில் முக்கிய பதவியில் இருந்த கேசவ விநாயகம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை தரப்பு புகார் கூறியதாக தகவல் வெளியான நிலையில் இந்த மாற்றம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை தரப்பு புகார் கூறிய நிலையில் நடவடிக்கை என தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவில் முக்கியமான பதவி அமைப்பு செயலர் பதவி. இந்த பதவியில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இருந்த கேசவ விநாயகம் தற்போது மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அமைப்பு செயலர் பதவி. அமைப்பு செயலராக பிரதமர் மோடியும் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தமிழகத்தின் பாஜக அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை தரப்பு புகார் கூறிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி. இந்த பதவியில் இருந்த 2015ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வந்த கேசவ விநாயகம் தற்போது அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை தரப்பு புகார் கூறிய நிலையில் இந்த மாற்றம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. RSSகாரர் மட்டுமே அமைப்பு செயலாளர் பதவியை பெற முடியும். பாஜகவில் யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம். ஆனால் அமைப்பு செயலர் பதவி என்பது RSSகாரராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. நாடு முழுவதுமே RSSகாரர்கள் மட்டுமே பாஜகவில் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட வரலாறு உண்டு. அண்ணாமலை கேசவ விநாயகம் இடையே நீடித்த பனிப்போர் தற்போது வெளிச்சத்திற்கு வந்ததாக தெரிகிறது. கேசவ விநாயகத்தை குற்றஞ்சாட்டி ஏற்கனவே திருச்சி சிவா கட்சியிலிருந்து விலகியிருந்தார். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேசவ விநாயகம் இடையே பனிப்போர் நீடித்ததாக கூறப்பட்டு வந்தது. ஏற்கனவே கேசவ விநாயகத்தை குற்றஞ்சாட்டி திருச்சி சூர்யா கட்சியிலிருந்து விலகியிருந்தார். பாஜகவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக அமைப்பு செயலர் பதவி கருதப்படுகிறது. இதற்கு முன்பாக இல கணேசன் அமைப்பு செயலராக பதவி வகித்து வந்தார். அவருக்கு பிறகு கேசவ விநாயகம் 2015ஆம் ஆண்டு முதல் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். RSSல் 40 ஆண்டு காலமாக பணியாற்றி வருபவர் கேசவ விநாயகம்.
பாஜக வியூகங்களை அமைப்பு செயலாளரே வகுப்பார். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக 2015ஆம் ஆண்டு முதல் பாஜகவின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தவர் கேசவ விநாயகம். RSSல் 40 ஆண்டு காலமாக கேசவ விநாயகம் பணியாற்றியிருக்கிறார். பாஜக வியூகங்களை அமைப்பு செயலரே வகுப்பார். கேசவ விநாயகம் அண்ணாமலை இடையே நீடித்த பனிப்போர் வெளிச்சத்திற்கு வந்ததாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது என தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக அமைப்பு பொதுச் செயலர் கேசவ விநாயகம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவில் முக்கியமான பதவியாக அமைப்பு செயலர் பதவி கருதப்படுகிறது. இந்த பதவியில் இருந்த கேசவ விநாயகம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அமைப்பு செயலர் பதவி. பிரதமர் மோடி கூட குஜராத்தில் அமைப்பு செயலராக பணியாற்றியிருந்தவர். தமிழக பாஜக அமைப்பு செயலர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவில் அமைப்பு செயலர் பதவி என்பது மிக முக்கியமானது. கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு. இதனுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? முதல்ல அவர் தொடர்ந்து ஒரு 9 வருஷங்களாக இருக்கிறார். அவர் மாற்றப்படுவார்ங்கிற பேச்சு இதுக்கு முன்னாடியே அடிபட்டு இருந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு நான் கொடுத்த ஒரு வீடியோலேயே அமைப்பு செயலாளர் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன். சோ இது யூகிக்கப்பட்டது. நீங்க அந்த உள்வட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இது தெரியும் அநேகமா. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னால மாத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இல்ல ஆனா இப்பதான் தேசிய அளவுல ஒரு புதிய தலைவர் வந்திருக்கிறார், நிதின் நபீன். எப்போதுமே ஒரு புதிய தலைவர் வந்துட்டா அவருக்கு அனுசரணையான டீம் ஆல் ஓவர் இந்தியா வெவ்வேறு வகையில போடுவாங்க. சோ இந்த புதிய தலைவர் வந்திருக்கிறதுடைய ஒரு அதிர்வு அப்படின்னு சொல்லி இதை பார்க்கலாம். ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு தெரியாது, யூகமா தான் இதை சொல்றேன், தேசிய அமைப்பு செயலாளர் அவர் கூட மாற்றப்படலாம். இல்லாட்டி இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு கூட மாற்றப்படலாம், எப்படின்னு தெரியாது. நான் 2 மாசத்துக்கு முன்னால ஒரு வீடியோ வெளியிட்டேன்னு சொன்னேன். அதுல BL சந்தோஷ் மற்றும் கேசவ விநாயகம் 2 பேருமே மாற்றப்படுவதற்கு சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இது எனக்கு ஆச்சரியமா படல. இப்ப புதிய தலைவராக யார் வருவார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல பிரசோபகுமார் அப்படிங்கிறவருடைய பெயர் அடிபடுகிறது. அதே போல திரு ரவிக்குமார் என்பவருடைய பெயர் அடிபடுகிறது. அப்புறம் செந்தில்னு இன்னொரு RSS தலைவருக்கு அவருடைய பெயர் அடிபடுகிறது. இல்ல யார் வரப்போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு தகவலும் வெளியாகுது. அண்ணாமலை தரப்பு புகார் கூறியதால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், பல மாதங்களுக்கு முன்னாலே யூகிச்சது பல்வேறு நிலையில. அப்படி பார்த்தா இப்ப அண்ணாமலையா மாற்றப்பட்டு இருக்காரு. இப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க? அண்ணாமலையே மாற்றப்பட்டிருக்காரு அவர் தலைமை பொறுப்புல இருந்து. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலையும் அவரும் சேர்ந்து இயங்கினாங்க. இப்ப அண்ணாமலை முன்னால மாற்றப்பட்டு இருக்கிறார், இப்ப இவரும் மாற்றப்பட்டு இருக்கிறார், அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க குறிப்பிட்டது போல தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. மிக முக்கியமான பதவியில மாற்றப்படுறாருன்னா இது என்ன மாதிரியான வியூகமா பார்க்கலாம்? சார், இந்த மாதிரி மாற்றங்கள் பிஜேபி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. சில மாற்றங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு புகாரின் பேரில், ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் பேரில் மாற்றம்னா புரிஞ்சுக்க முடியாது. அங்க வேற சில விஷயங்களை ஈஸி பண்றதுக்காகவும் இருக்கலாம். சில நேரங்கள்ல RSSல இவர் தேவைப்படுவார், எனக்கு சீக்கிரம் கொடுங்கன்னு அழுத்தம் இருக்கும். இப்படியெல்லாம் பல்வேறு காரணங்கள் உண்டு. ஏன்னா இந்த பிஜேபியை பொறுத்தளவுல பிஜேபி எடுக்கிற முடிவு எல்லாமே பிஜேபி தனித்த முடிவுகள் மட்டுமல்ல, RSSும் சேர்ந்து எடுக்கிற கூட்டு முடிவையும் உள்ளடக்கியது. அப்ப இந்த 2 அமைப்புகளுக்கு இடையில என்ன கருத்து பரிவர்த்தனை நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இதை இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை புகார் அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியெல்லாம் இது பண்ணியிருந்தா என்னைக்கோ கூட பண்ணியிருக்கலாமே. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையே மாற்றப்பட்டு இருக்கிறாரு, அப்புறம் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை.